ஆனாலும் இந்த யோபினுடைய வீட்டிற்குள்ள மாத்திரம் என்னால போக முடியல, இவனுடைய வாழ்க்கைக்குள்ளே மாத்திரம் என்னால கிரியை செய்ய முடியல. காரணம், நீர் அவனை சுற்றிலும் முத்திரையிட்டு வேலி அடைக்கவில்லையா? நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. என்னை சுற்றிலும் முத்திரையினால் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த முத்திரையை உடைச்சிட்டு சத்துருவினுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. இந்த வேலி என்கிற முத்திரையை உடைச்சிட்டு பிசாசுடைய வல்லமைகள் ஒரு நாளும் எனக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. ஒன்று, அவர் வேலியினால் முத்திரை போடுகிறார். 2, அவர் அக்கினியால் முத்திரை போடுகிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், உங்க பாதுகாப்பை பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற மேன்மையை பாருங்கள். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அக்கினியினால் முத்திரை போடுகிறார். எலிசாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறான். அவனை பிடிப்பதற்கு ராணுவங்கள் எல்லாம் அந்த வீட்டை சுற்றிலும் இருக்கிறது. அவனுடைய உதவி ஊழியக்காரன் பயப்பட ஆரம்பித்தான். எலிசாவுக்கு எந்த பயமும் இல்லை, எலிசாவுக்கு எந்த ஒரு வேதனையும் கிடையாது. காரணம், அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்னை சுற்றிலும் அக்னி மயமாய் முத்திரை போட்டிருக்கிறார். இந்த அக்னி மயமான முத்திரையை தாண்டி என்னுடைய இமையை கூட தொட முடியாது என்கிற ஒரு நம்பிக்கை